ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பேராகிராஃப் முதல்ல அப்படின்னா பேராகிராஃப் செக்ஷன் வந்து எப்படி அட்டன் பண்ணலான்றது, என்னென்ன பேராகிராஃப் படிச்சா வந்து அட்டன் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நைட்டு 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் வந்து இருக்கு. ஓகேங்களா, சென்டம்கான அந்த லைவ் வந்து வீடியோ வந்து இருக்கு. உடனே சரியா சொல்ல போனா ஒரு 28 நாள் 25 நாள்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போறீங்க. அதெல்லாம் இங்கிலீஷ்ல ஈஸியா சென்டம் எடுக்கலாம். ஓகேங்களா, சென்டம் எப்படி எடுக்கலான்றது அந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸுமே, அதுவும் இல்லாத அதுல இம்பார்ட்டன்டான வந்து பேராகிராஃப் வந்து இப்ப நம்ம இதுல சொல்லிட்டாலுமே நிறைய வந்து செக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம நோட்டீஸ் ரைட்டிங்கா இருக்கட்டும், லெட்டரா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி எழுதணும், எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும் பேப்பர் அப்படின்றதுலாம் ஷார்ப்பா 7 o'clock வந்து லைவுக்கு வந்துருங்க. லைவ்ல ஒரு டீடைல்டா என்னன்றது எல்லாமே தெளிவா வந்து சொல்ல போறேன். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல முதல்ல பேட்டர்ன் முதல்ல பாத்துக்கலாம். பேட்டர்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பேராகிராஃப் படிச்சா போதும். ஓகேங்களா, ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிங்க. ஓகேவா, 10 மார்க் சப்ளிமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு 8 மார்க் வந்து பேராகிராஃப் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா 28 மார்க். ஓகேவா, அந்த 28 மார்க் வந்து எப்படி ஈஸியா எடுக்கலாம் மறக்காத சொல்றேன், திருப்பி சொல்றேன். இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு வந்து லைவ் இருக்கு. லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல தெளிவா வந்து சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சென்டர் வந்து மிஸ் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க, மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குங்க. அந்த சேனல் குரூப் நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாத இருக்கீங்க. அந்த சேனல் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அப்பப்ப என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்றத நம்ம வாட்ஸ்அப்போட சேனல் குரூப்ல டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஃபர்தரா ஏதாச்சும் வந்து பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ் பேப்பர் வருது, கீ பேப்பர்லாம் வருதுன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் அதுல தான் முதல்ல பப்ளிஷ் ஆகும். அதாவது நீங்க ஒன்னும் வாட்ஸ்அப் குரூப்ல ஒன்னும் ஜாயின் பண்ணாதீங்கன்னா கமெண்ட் வந்து சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தனியா வந்து பிரைவேட்டா நான் லிங்க் அனுப்பிச்சுக்கிறேன். அதுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுறது. சரிங்களா, ஒரு மாதிரி 10th இங்கிலீஷ். ஓகேவா, 10th இங்கிலீஷ்ல வந்து பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா சென்டம் எடுக்கலாம். எல்லாம் கேட்டா கொஸ்டின் பேப்பர் வச்சு 40 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம், ஈஸியா எடுக்கலாம். அந்த மாதிரி என்ன பேட்டர்ல தான் வந்து இங்க இருக்க பசங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கூட எடுக்கலாமா, தமிழ் மீடியம் பசங்க தான் மெயினா முதல்ல எடுக்கலாமே. கொஸ்டின் பேப்பர் வச்சு என்ன பண்ணலாம்னா மோர் தென் 40+ எடுக்கலாம். ஓகேங்களா, அது நீங்க எப்படி பேப்பர் பிரசன்ட் பண்றீங்கன்றது பொறுத்து தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல்ல பேட்டர்ன் முதல்ல சொல்றேன். என்னென்ன பேட்டர்ன்ல முதல்ல கேட்பாங்க, என்னென்ன நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒண்ணு பார்க்கலாம். முதல்ல 1 மார்க்ஸ் 1 into 14 முதல் 14 1 மார்க் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சினானிம்ஸ் அதுல 3 வரும், ஆன்டனிம்ஸ் வந்து வந்து 3 வரும். அதுக்கு அடுத்து செபிகிராம் பார்ட்ஸ் வந்து வரும், அப்ரிவேஷன்ஸ் வரும், பேசல் வெர்ப்ஸ் வரும், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வரும். அந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த 14 மார்க் கேட்பாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் செக்ஷன். 2 மார்க் செக்ஷன் நீங்க யாருமே பெருசா படிக்க முடியாது. 2 மார்க் செக்ஷன் ஆனா 20 மார்க் வருதுங்க. சரியா, 2 மார்க் செக்ஷன் நம்மளுக்கு ஈஸியான செக்ஷன் வந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரோட் மேப் ஒன்று கேட்டுருவாங்க. ஈஸியா நம்ம ரோட் மேப் நம்ம ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் கேட்பாங்க. நம்மளுக்கு பஞ்சுவேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் கம்மி எல்லாம் கேட்டுப்பாங்க. பஞ்சுவேஷன் கேட்பாங்க. டான்ஸ் ஸ்பீச் வரும், போயம் அப்ரிசியேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோஸோட வந்து 2 மார்க்ஸ் வந்து கேட்போம். இது எல்லாமே எதுல வரும்னா இந்த 10 நம்ம அட்டன் பண்ணோம். மொத்தம் 8 மார்க் தான் 20 மார்க். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க்ஸ் பார்த்தோம். அது வந்து 2 மார்க் செக்ஷன் பார்த்தா அது 5 மார்க் செக்ஷன். 5 மார்க் செக்ஷன் பார்த்தா 5 to 10 இதுதான் இருக்கிறது பெரிய செக்ஷன். 10th 50 மார்க் படிக்கக்கூடிய செக்ஷன்ல நம்ம இப்ப இதுல வந்து பார்க்க போறது வந்து 28 மார்க் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கே தெரிந்த முதல் கொஸ்டின் நம்ம 29ல இருந்து கணக்கு. ஓகே, 29ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸோட பேராகிராஃப் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் 4 பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்றதை பார்க்கலாம், நான் சொல்றேன் என்னன்றது பார்க்க. முதல்ல பேக் முதல்ல பார்த்தோம். 4 பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 2 பேராகிராஃப் வந்து அட்டன் பண்ண வரைக்கும். அதே மாதிரி தான் போயமுக்கு 2 பேராகிராஃப் கொடுப்பாங்க. அது போய் கீழே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டிக் டிவைஸ் போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா போயம் பேசல் பேரான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேரா கொடுத்துருப்பாங்க. நீங்க 11th 12th நீங்க படிப்பீங்க. இந்த செக்ஷன் என்ன படிப்பீங்கன்னா ERC சொல்லி படிப்பீங்க. போயமோட லைன் கொடுத்துட்டு ஆத்தர் யாரு, அந்த போயம் நேம் என்ன, போயமோட ஆத்தர் யாருன்னு எழுதினால அதுக்கே வந்து 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க 10th இருந்தா. அப்புறம் அந்த போயம் லைன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த செக்ஷன் தவிர இந்த போயட்டிக் டிவைஸ் ஆல்ரெடி நான் வந்து நடத்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்கு வேணுமோ திருப்பி போயட்டிக் டிவைஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை ஈஸியா சொல்லி தரேன். ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா, அது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தா பேசேஜ் ரைட்டிங் ஒன்று கேட்பாங்க. 5 மார்க்ல வர பேசேஜ் ரைட்டிங் கொஸ்டின் நம்பர் 38ல வரும். ஓகேங்களா, பேசேஜ் ரைட்டிங் தெளிவா பார்த்துக்கோங்க. அந்த பேசேஜ் ரைட்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் லைவ் 7 மணிக்கு 7 o'clock வரும்ல, அந்த லைவ்ல நான் சொல்றேன். அந்த ட்ரிக் என்னன்றதை சொல்றேன். மறக்காத என்ன பண்றாங்க, அந்த லைவ் கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. நம்ம ரைமிங் ரைமிங் ஸ்கில் கூட நம்ம நடக்கலாம் அந்த லைவ்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல நம்ம வாட் எவர் நீங்க என்ன கேட்குறீங்களோ நம்ம நடக்க போறோம். அந்த 38 கொஸ்டின் நம்பர் 38ல ஒரு ட்ரிக் இருக்கு. அது மறந்துடாத லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நான் கண்டிப்பா சொல்லி தரேன். அடுத்த 4 செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங் எழுதலாம், லெட்டர் ரைட்டிங் எழுதலாம். அப்படி இல்ல சார் லெட்டர் ரைட்டிங் எழுதலாம். பிக்சர் ரைட்டிங்க்குமே காமனான ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஒரு எப்படி சொல்ல, காமனான ஃபார்மேட் ஒரு 10 லைன் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதோட வந்து மாரலுமே கொஞ்சம் கொடுத்துருக்கு. அந்த மாரல் எழுதுனீங்க கண்டிப்பா ஷூரா 5 மார்க் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா, அது சம்மரிலாம் உங்களுக்கு தெரியும். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி அந்த செக்ஷன்ஸ் வந்து வர முடியாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் அட்டன் பண்ண கொடுத்து மெமரி போயம்.
மெமரி போயம் எது வரும்னு கேட்பீங்க. மெமரி போயம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நீங்க ஸ்டே டியூன் 7 o'clock நீங்க லைவுக்கு வாங்க. கண்டிப்பா நான் அந்த லைவ்ல வந்து என்னென்ன வரும்ன்றத கண்டிப்பா நான் சொல்றேன். சரிங்களா? அது வந்து 8 மார்க் சென்ஷனுங்க. 8 மார்க் தான் நமக்கு ஈஸியா எடுக்கக்கூடிய 8 மார்க். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுப்பாங்க, சப்ளிமெண்டோட பேராகிராஃப். உங்களுக்கே தெரியும் சப்ளிமெண்டோட பேராகிராஃப் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சொல்றேன் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசேஜ் ரைட்டிங் ஒன்று கொடுப்பாங்க, ஒன்னு வந்து போயம் ரைட்டிங் ஒன்று கொடுப்பாங்க. பேசேஜ் ரைட்டிங் தான் பட்டன் பண்ண போறோம். அந்த பேசேஜ் ரைட்டிங் வந்து 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 4த்துக்குமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ஒன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். 4த்துக்குமே வந்து ஒரு மினிமம் ஒரு 3 to 4 லைன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2 மார்க் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஈஸியா வந்து எடுக்கலாம். திருப்பியும் சொல்றேன், 7 மணிக்கு லைவ் இருக்கு. மிஸ் பண்றாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்டம் நீங்க வந்து மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். தமிழ் மீடியம் பசங்களா இருக்கீங்களா, லைவ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. மோர் தென் 60+ எடுக்கலாம். நான் அதான் சொல்லுவேன். சரிங்களா? இப்ப நம்ம இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் குள்ள வந்து என்னென்ன பேராகிராஃப் மட்டும்னா சார் இல்ல சார் நான் போயிட்டிங் டிவைஸ் அட்டன் பண்ணாத, ரைமிங் அது அட்டன் பண்ணாத, என்னென்ன அட்டன் பண்ணலான்றது நான் சொல்றேன். சரிங்களா? முதல்ல ப்ரோஸோட பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு தெரியும். முதல்ல சீகல், ஓகேங்களா? அந்த யங் சீகல் தான் வந்து அடிக்கடி கேட்கறது ஃபர்ஸ்ட் பிளைட், ஓகேங்களா? அது ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் நைட் த கோஸ்ட் கார்டியன், ஓகே? நைட் த கோஸ்ட் கார்டியன் வந்து நம்ம படிச்சிருவோம் செகண்ட் யூனிட்ல, ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். அதுக்கப்புறம் எம்பவர், அதான் எம்பவர் உமன் நேவிகேஷன் த வேர்ல்டோ அட்டிக். இந்த 4 யூனிட் படிச்சுக்கோங்க. இந்த 4 யூனிட்ல இருந்து கண்டிப்பா வந்து 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா மோஸ்ட்லி கேட்டுருவாங்க. மொத்தம் ஏன்னா 4 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்படி இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னா டெக் பூமர்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த 5ல இருந்து கண்டிப்பா ஷுவரா வந்துடும். அதுல இருந்து எதுவுமே மாறவே மாற்றதே இல்லை. கண்டிப்பா 5 யூனிட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். ஏன்னா திருப்பி சொல்ற மாதிரி ப்ரோஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பிளைட் முதல்ல, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளைட், அதுக்கப்புறம் நைட் த கோஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பவர் உமன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெக் பூமர்ஸ். இதுதான் இந்த 5 பேராகிராஃப் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எத்தனை மார்க் எடுக்க முடியும்? ஈஸியா 10 மார்க் ஈஸியா வந்து எடுத்துட முடியுங்க. அதுல போயம் பேராகிராஃப் சேம் நம்ம அதே தான். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க போறீங்க. போயம் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைஃப் போயம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிரப்பல் ஃபேமிலி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் எவ்ரி உமன். அதுக்கப்புறம் 4வது போயம் வந்து சீக்ரெட் ஆஃப் த மிஷன் வந்து படிச்சுக்கோங்க. போயம் பேராகிராஃப் நீங்க எழுதும் போது நிறைய பேர் சினாப்சிஸ் போட்டு எழுதுறீங்க. அதை பத்தி நான் வந்து என்ன பண்றேன், ஈவினிங் லைவ் வீடியோல சொல்றேன். சினாப்சிஸ் போட்டு எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்றதை நான் தெளிவா சொல்றேன். ஏன் இல்ல சார் எழுதலான்றவங்க நீங்க சொல்லுங்க, ஏன் எழுதக்கூடாதுன்றதுக்கு நான் தெளிவா சொல்றேன். லைவ் வந்து மிஸ் பண்ணா பாருங்க. திருப்பி நான் சொல்றேன் என்னன்னு சொல்ல பாருங்க. லைஃப், ஓகேங்களா? லைஃப் ஐ எம் எவ்ரி உமன், அதுக்கப்புறம் கிரம்பிள் ஃபேமிலி, சீக்ரெட் ஆஃப் த மிஷன். இந்த 4 வந்து தெளிவா வந்து பாத்துக்கோங்க. அதுல வந்து கண்டிப்பா ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ஒண்ணு நம்ம அட்டன் பண்ணலாம். போய்டிங் டிவைஸ் அட்டன் பண்ணலாம். ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஸ்பீச், அலிட்ரேச்சர். அது ஈஸியான செக்ஷன். நிறைய பேர் வேணான்றீங்க. அந்த செக்ஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி இருக்கிறதே பெரிய மார்க் 8 மார்க் செக்ஷன், ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி பேர் இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பிராஸ்பர் ஸ்டோரி வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அதுல வந்து பிராஸ்பர் ஸ்டோரி தான் பண்ணுங்க. தெளிவா பார்த்தோம்னா செகண்ட் ஜிக்ஸாக்குமே நம்ம நிறைய படிச்சிருப்போம். திருப்பி கேட்கக்கூடிய செக்ஷன் தான். ஜிக்ஸாக்குமே வந்து பாத்துக்கோங்க. அதோட ஸ்டோரி ஆஃப் முல்லட் ஒன்று கேட்பாங்க. 4வது ஸ்டோரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னன்ட்டு நான் நைட்டு 7 மணிக்கு லைவ்ல சொல்றேன். அந்த ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. கமெண்ட்ல வந்து ஸ்டோரியும் கமெண்ட் பண்ணுங்க. நைட் ஷார்ட்டா எழுதி பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டோரி 4வது ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். கண்டிப்பா அந்த ஸ்டோரி தான் கேட்பாங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற ஸ்டோரி ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்டோரி நான் 4வது ஸ்டோரி என்னன்னு நான் சொல்றேன். இதுதான் நம்ம சொன்ன இந்த 28 மார்க் ஆனது. அதே மாதிரி பேக்கிங் நடத்தியாச்சு. 7 மணிக்கு லைவ் வரும்னு சொல்லிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து மோர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் மறக்காத ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் டே டு டே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஆன எல்லா அப்டேட்டுமே வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க மறக்காத நம்ம சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.